மணிரத்னம் ஒரு டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற தக்லைஃப் படம் நேத்து வெளியாகிச்சு. கமல், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், நாசர், ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, வையாபுரி இவங்கலாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் பேசும்போது கன்னட மொழி தமிழ்ல இருந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் பெரிய சர்ச்சையா மாறி கர்நாடக நீதிமன்றம் கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதுக்கு கமலஹாசன், தப்பா பேசியிருந்தா கண்டிப்பா மன்னிப்பு கேட்டிருப்பேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதனால இந்த படம் கர்நாடகால மட்டும் வெளியாகல, கர்நாடகாவை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயுமே படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்த ரசிகர்கள் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர்களுக்கு படம் ஏமாற்றத்தை தந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த ரசிகை ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தை ரொம்பவே ஆவலா தான் பார்க்க வந்தோம், ஆனா இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே சுத்தமா இல்ல, பேசியே சாகடிச்சிட்டாங்க, இன்னும் நிறைய சண்டை காட்சிகள் வச்சிருந்திருக்கலாம், நாங்க எல்லாருமே தியேட்டர்ல தூங்கிட்டோம், நல்ல வேளை கர்நாடக மக்கள் தப்பிச்சிட்டாங்க, சிம்பு, கமலஹாசன் நடிப்பு தவிர படத்துல எதுவுமே இல்ல, ரொம்ப மொக்கையா இருந்துச்சு, மாத்தி சுட்டு சாகடிச்சு கொள்றாங்க, படம் எமோஷனலா எங்கேயுமே கனெக்ட் ஆகல, கமலோட ஃபேன்ஸும் சிம்புவோட ஃபேன்ஸும் வேணா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம், நார்மல் ஆடியன்ஸ் இந்த படத்தை உட்காந்து பாக்குறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரசிகையும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மணிரத்னம் மேல கோவமும் வருத்தமும் தான் வருது, சிம்புவை இப்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு கோவம் வந்திருக்கு, படம் முழுக்க அதிகமா டயலாக் மட்டுமே தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் வச்சிருந்திருக்கலாம், இந்த படத்தை நாயகன் பார்ட் 2 கூட சொல்லலாம், சிம்புவை பார்த்தது மட்டும் தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் ஃபேன்ஸ் படத்தை ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் செய்யாத கர்நாடக திரைப்பட உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க, நாங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த படம் இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது இந்தியன் 2 எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் இருக்கு. சோ நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.